ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்குமே அடுத்து வரக்கூடிய 30 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போகிறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். பெரும்பாலுமே ரிஷபராசி அன்பர்கள் மனம் போன போக்கில் இருக்காதீங்க. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பிடிவாதங்கிறது வேண்டாங்க. வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி கொஞ்சம் பிடிவாதங்கிறது வேண்டாம், விட்டு கொடுத்து போக பாருங்கள். இந்த நேரம் உங்களால் நிறைய நல்ல மாற்றம் காத்திருக்கக்கூடிய நேரம். நீங்கள் தேவையில்லாமல் டென்ஷன் கோபத்தை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த நேரத்தில் நிறைய வாய்ப்புகளை இழக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதனால் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். அதே மாதிரி இந்த நேரத்தில் வேலை ரீதியாக குடும்ப ரீதியாகவுமே நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையுமே இது வரைக்குமே நிறைய பாதிப்பு உங்களுக்கு கூட குழந்தைகளால் பெருமை அடையக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நினைக்கக்கூடிய விஷயம் ஆடி மாதம் சொன்னாலே ஏதோ ஆகாத மாதம் நினச்சிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு போர்க்கால மாதம் நினச்சிக்கிட்டு நிறைய பேர் பயப்படுவாங்க. என்ன பிரச்சனை காத்திருக்குதோ, என்ன வம்புதும் இல்லாமல் வரப்போகுதோன்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க கொஞ்சம் அதிகம் உண்டுன்னு சொல்லலாங்க. ஆனால் அப்படி இல்லை. இந்த ஆடி மாதம் அளவில்லாத தெய்வ ஆற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய மாதம். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெண் தெய்வத்துக்கு எல்லாம் இந்த நேரம் சக்தி அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் குல தெய்வத்துக்கு கூட இந்த நேரத்தில் அதிகப்படியான சக்தி நிறைஞ்சிருக்கக்கூடிய மாதம். ஓடுற நதிக்கு கூட ஓடுற ஆற்றுக்கு கூட இந்த நேரத்தில் சக்திங்கிறது நிறைஞ்சிருக்கும். தட்சிண காலம்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் ஒரு சில வழிபாட்டு முறைகளை நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எந்த வழிபாட்டு முறைகளை நீங்கள் செய்யணும், அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை, பொருளாதார நிலை, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம், தொழில் வியாபாரம், உடல்நலம், இது எல்லாமே எப்படி அமைய போகுதுங்கிறது இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்குமே ரிஷபராசி அன்பர்களுக்கு ஆடி மாத கிரகநிலை பார்க்குறப்ப உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிலே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தனாதிபதி புதனும் தனஸ்தானத்தில் இருக்கிறாங்க. பொருளாதாரத்தில் பற்றாக்குறைங்கிறது இல்லைங்க. எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றம். போன மாதத்தை விடமே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. வேலை எல்லாமே சுறுசுறுப்பாக நடக்கும். இது வரைக்கும் தடையாக இருந்த விஷயம் எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேரோட கனவு என்னன்னா நல்ல இடத்துல இடம் வாங்கணும், நல்லபடியாக வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடியவங்க ரிஷபராசி அன்பர்கள் அதிகமாக இருப்பீங்க. இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்குமே நீங்கள் முயற்சி செஞ்சீங்களோ இல்லையோ, இதுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கும். நீங்கள் கண்ட கனவு நனவாகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் தனஸ்தானத்தில் இருக்கிறாரு. அங்கேயே தனாதிபதி புதனோடு இணைஞ்சிருக்கிறது ஒரு இனிமையான நேரம் தான். நீங்கள் ஸ்டெப் எடுக்கிறது மட்டும்தான் வேணும். புண்ணிய தலங்களுக்கு எல்லாமே போயிட்டு வர பாருங்க. ரொம்ப முக்கியமாக குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க. ஏன்னா இந்த நேரம் குலதெய்வத்துக்கு அளவிலான சக்தி நிறைஞ்சிருக்கக்கூடிய நேரம். குலதெய்வத்துக்காக இந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செஞ்சு என்ன வேண்டுதல் வச்சாலும் அது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் குலதெய்வ வழிபாடு செய்ய பாருங்கள். இந்த அமாவாசை நாட்களில் நமக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு போன முன்னவங்களை இந்த நேரம் நீங்கள் வழிபாடு செஞ்சுருது இன்னுமே நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். புனித நதிகளில் நீராடுறதுமே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, ரிஷபராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணன்னு விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். லாப வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் பயப்படவே வேண்டாங்க. சனி பகவானால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றம் தான். மனசில் இந்த மாதத்தில் தெளிவடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இதுக்கு முன்னாடி எல்லாமே சண்டை சிச்சரமாக இருந்திருக்கும். வாழ்க்கை துணை வழியில் நிறைய பாதிப்பு செஞ்சுருப்பீங்க. உங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சிறப்பாக இருக்குது. உங்கள் நிலைமை புரியாமல் செயல்பட்டவங்க கூட உங்கள் நிலைமை புரிஞ்சுக்குவாங்க. குடும்ப வாழ்க்கையிலுமே அன்பு பாசம் அதிகமாக இருக்கும். மனசில் ஒரு தெளிவு இருக்கிறதால குடும்பத்தில் கண்டிப்பாக நிம்மதி கொண்டு வர முடியும். புதுசாக நிறைய விஷயம் யோசிப்பீங்க, ஆர்வமாக செயல்படுங்க. மொத்தத்தில் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. வெளிநாட்டு யோகம் சிறப்பாக இருக்குது. நிறைய பேர் வேலை மாறன்னு ஆசைப்படுவீங்க, அதுவுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாங்க. விலகி போனவங்க எல்லாமே தேடி வருவாங்க. நண்பர்கள் இந்த நேரம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பழிச்சொல் எல்லாமே சந்திச்சவங்களுக்கு கூட அந்த பழிச்சொல் நீங்கள் தானே சொல்லலாங்க. சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்துல நல்ல மாற்றம் தான். தந்தையோட சொத்து கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் சொத்து சம்மந்தப்பட்ட முயற்சி செஞ்சு பாருங்கள், சிறப்பான பலன் கிடைக்கும். அதே மாதிரி சகோதர வகையில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நிறைய பேர் மனக்கசப்பு சந்திச்சிருப்பீங்க. நிறைய பேர் பேசிக்கிறது இல்லைன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு மனக்கசப்பு சந்திச்சிருப்பீங்க நிறைய பேர். அந்த வகையில் பொறுத்த வரைக்குமே மனக்கசப்பு மாறும். உங்கள் மேலே நல்ல அபிப்பிராயம் உங்களுக்கு உங்கள் மேலே சகோதரர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த நேரத்தில் மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே சிறப்பான நேரம் தான்.
நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலையிலுமே பணி நிரந்தரமாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. கொஞ்சம் இந்த அலர்ஜி மாதிரியான தொந்தரவு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. உஷ்ண சம்மந்தப்பட்ட பாதிப்பு கொஞ்சம் இருக்கும். அதனால உடலை நீரேற்றம் வச்சிருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி குடும்பத்தோட இந்த நேரம் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர பாருங்க. வேண்டுதல் இருந்தால் முதல்ல நீங்கள் அதை நிறைவேற்றிட்டு வர பாருங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய நேரம்னே சொல்லலாங்க. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் சுப செலவுங்கிறது நீ வரக்கூடிய நாட்களில் ஏற்பட போகுது. திருமண முயற்சி இந்த நேரத்தில் நீங்கள் செய்யலாம். அது கைக்கூடி வரும். வெளியூர் பயணம், வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டாலுமே தாராளமாக முயற்சி செய்யலாம். இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. குரு பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதும் சனி ராகுவை பார்க்குறதும் இந்த நேரம் பண வருமானம் உங்களால் கொண்டு வர முடியும். முயற்சி செஞ்சு பாருங்கள். குழந்தைக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியுமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. ஒரு சிலருக்கு எல்லாமே இந்த நேரத்தில் நிறைய பேர் வீட்டில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மனசுலையும் சரிங்க, வீட்லேயும் சரிங்க, கொஞ்சம் ஒரு மாற்றத்தை உணர போகிறீங்க. ஒரு வசதியான வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படக்கூடியவங்களும் இருப்பீங்க. அவங்களும் தாராளமாக செய்யலாம். இந்த நேரம் வம்பு வழக்குன்னு போயிட்டு இருந்த வாழ்க்கையில் கூட உங்களுக்கு ஒரு நல்ல திருப்பம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. வேலையில் பொறுத்த வரைக்குமே சனி பகவான் இருக்கிறாரு, ராகு இருக்கிறாரு, குரு பார்வை கூடவே இருக்குது. வேலையில் சம்பள உயர்வு எதிர்பார்த்து நிற்கிறீங்கன்னா, ஒரு ஊதிய உயர்வு எதிர்பார்க்க நிற்கிறீங்க, பதிவு உயர்வு எதிர்பார்க்க நிற்கிறீங்கன்னா அந்த நேரம் கிடைக்குங்க. வேலைக்கு முயற்சி செஞ்சுட்டு வரதா இருந்தாலுமே நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். அதுவே மனசுக்கு பிடிச்ச இடத்துல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த நேரம் வெளிநாட்டுக்கு முயற்சி செஞ்சாலும் நல்ல பலன் தான். தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டாலுமே போட்டி பொறாமையாகவே போட்டிருந்தவங்க தொழில் வாழ்க்கையில் இனி சீரான நேரம். ஆனால் நிதி நிறுவனத்து வகையில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அடிக்கடி நீங்கள் கடன் வாங்குறது வேண்டாம். இந்த நேரம் பெருசாக கடன் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக இருக்கும். அதனால் இந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயம், அதிக வட்டிக்கு கடன் வாங்குறது, இதை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். அளவோடு இந்த நேரம் நீங்கள் இருக்கிறது நல்லதுங்க. தொழிலை பொறுத்த வரைக்குமே கூட்டு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலுமே அதை நீங்கள் சமாளிச்சிருவீங்க. கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் தான். வாய்ப்புக்காக கொஞ்சம் அதிகமாக அலைச்சல் இருக்குங்க. வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களால் எதையும் சமாளிக்க முடியும். அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு சுக்கரனும் இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால இந்த நேரம் சிறப்பான நேரம் தான். கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். ஆனால் இந்த நேரம் உங்களுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. எங்கே போனாலும் செல்வாக்கு சிறப்பாக இருக்குது. ஆனால் பேச்சை குறைச்சிக்குங்க. மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாடத்தை முழுசாக கவனிக்கணுங்க. இந்த நேரம் முழுமையாக அதில் கவனம் செலுத்தினாலே போதும், சிறப்பாக இருக்குது. மற்ற விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்துறது வேண்டாம். கூட பழக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும், நெருங்கின சொந்த பந்தமாக இருக்கட்டும், கொஞ்சம் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட பழக்க வழக்கத்தில் கவனமாக இருக்க பாருங்கள். மனசில் நிறைய தப்பான எண்ணம் தோணும். அதை முன்ன தவிர்க்க பாருங்கள் இந்த நேரம். விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை சும்மா அதிகம்தான். ஆனால் எதிர்பார்க்குற அளவுக்கு வருமானம் கொண்டு வர முடியும்னு சொல்லலாங்க. வெயில்னால கொஞ்சம் இந்த நேரம் பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் தண்ணீர் வசதி இந்த நேரம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. இந்த நேரத்தில் புதுசாக கடனை ஏற்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக கொடுக்கணுங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு குரு சுக்கிரன் இந்த ரெண்டுமே சுப பலம் பெற்றிருக்கிறதால குடும்ப பொறுப்பு பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு பெருசாக இல்லை. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும்னு சொல்லலாங்க. உதவிங்கிறது மற்றவங்க வழியிலையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. இந்த நேரம் குடும்பத்துக்காக நீங்கள் எந்த ஒரு முயற்சி செஞ்சாலுமே சிறப்பான பலன் கிடைக்குன்னு சொல்லலாங்க. கொஞ்சம் உஷ்ண சம்மந்தப்பட்ட பாதிப்பு, சர்ம உபாதைங்கிறது பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த விஷயத்தில் கவனம் செலுத்த பாருங்கள். வேலை மாறணும்னு மனசு இருந்தாலுமே இந்த நேரம் வேலை மாறுறது வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருக்க பாருங்கள். உணர்ச்சி வசப்படுறதும் வேண்டாம். இந்த நேரம் வேலையில் கண்ணு கருத்துமாக இருக்கணும். சின்ன சின்ன தப்பு கூட பெருசாக இந்த நேரம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் கொஞ்சம் வேலையில் கவனம் கொடுக்க பாருங்கள். இந்த சனிக்கிழமை நாட்களான மறக்காமல் நீங்கள் பொறுத்த வரைக்குமே சனி பகவானுக்கு தீபத்தை வழிபாடு செய்கிறதும் அன்றைய தினங்களில் உங்களால் முடிஞ்ச அன்னதானம் செய்கிறது நல்லது. இந்த ஆடி மாதத்தில் நிறைய பேர் பெரும்பாலும் அந்த ஆடி அம்மனுக்கு இந்த நேரம் கூழ் ஊற்றுறது அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு உண்டான முயற்சி நீங்கள் செய்ய பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த ஆடி மாதத்தில் 2வது வாரத்துக்கு பின்னாடி எல்லாமே 2-5 இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனால் உங்களுக்கு சகோதர உறவு வகையில் ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும். திருமண தடை நீங்கும். படித்து முடிச்சுட்டு வேலையில்லாமல் இருக்கிறீங்கன்னா அந்த நேரத்தில் வேலைக்கு முயற்சி செஞ்சிங்கனாலும் சிறப்பான பலன் கிடைக்குங்க. கூட பிறந்தவங்க வழியில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதோட அண்ணன் தம்பிக்குள்ளே நிறைய பேர் சண்டையாக இருந்தவங்களுக்கு கூட அந்த பிரச்சனை மறையும். புதனோட சூரியன் இணைஞ்சு புத ஆதித்ய யோகம் உருவாகி இருக்கிறதால தொழில் வளமும் அந்த காலத்தில் சிறப்பாக இருக்கும். தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்த எதிரிகளோட பலம் குறைஞ்சிரும். உங்களுடைய பலம் அதிகமாகும். பொன் பொருள் சேர்க்கை அந்த நேரத்தில் கொண்டு வர முடியும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே அந்த வாரத்தில் ரொம்ப சிறப்பான நேரம்னு சொல்லலாங்க. இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சி இந்த நேரம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க. வியாபாரம் தொழில் மந்தமாக இருந்த சூழ்நிலை கூட அந்த வார காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல லாபம் பார்க்கலாம்.
வேலையிலுமே ஆதரவுங்கிறது மற்றவங்க மூலியமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. சொந்த பந்த வகையான பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட அந்த நேரத்தில் நிறைய நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனசு புரிஞ்சுக்காம உங்களை காயப்படுத்தினவங்க கூட வழியை உங்ககிட்ட சாதகமாக போவாங்க. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இந்த நேரத்தில் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சொத்துக்களாலையும் சொந்தங்களாலையும் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாகவும் அந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அமைன்னு சொல்லலாங்க. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் இந்த ஆடி மாத காலத்தில் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலுமே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த சக்தி நிறைந்திருக்கக்கூடிய பெண் ஆலயம் நிறைந்திருக்குங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை சொல்லிட்டு போங்க. நன்றி நண்பர்களே.